எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறோம்னா மலாய் சிக்கன் கிரேவி அண்ட் மலாய் சிக்கன் கிரில் நம்ம எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது 2 in 1 ப்ராசஸ். அது எப்படின்னா சிக்கன் ஃபஸ்ட் கிரேவியாக பண்ண போகிறோம். அதிலேருந்து நம்ம சிக்கன் கிரில்லையும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதில் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா தூள் ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சோயா சாஸ் நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னா ஒரு 1.5 மூடி போட்டாவே போதும். உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸோ இது ஒரு ஈஸியான ரெசிபி. நீங்கள் ஒரே ஒரு கிரேவி வைக்கிறது மாதிரி வச்சுட்டு அதிலே எப்படி கிரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லெமன் ஜூஸ் நீங்கள் எப்போயுமே சிக்கனுக்கு ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு டெண்டரியாக ஃப்ளஸ்ஸியாக நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு லெமன் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த டேங்கி ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டை நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம கர்ட் சேர்க்க போகிறோம். நல்லா தயிர் ஒரு 200 ஒரு 300 ml நல்லா சேர்க்க போகிறோம். சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லெமன் அப்புறம் இந்த தயிர் அந்த ரெண்டோட டேங்கி ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மலாய் சிக்கன் கிரேவி வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே சூப்பராக டேஸ்ட் வரும். அது கூட நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ சிக்கனுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே உள்ளே ஆட் ஆகிக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் பெருங்காயத்தூள் லைட்டாக ஒரு கொஞ்சமாக நீங்கள் போட்டால் போதும். ஏன்னா அது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு டைஜஷன் எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ லைட்டாக நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோவுக்கு எவ்வளோ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த நல்ல எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் த சிக்கன் உங்களுக்கு நல்லா அந்த நம்ம போட்டிருக்க எல்லா மசாலா பவுடர், கர்ட், லெமன் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த சிக்கனுக்கு மேலே இருக்கிற எல்லா இடத்துலையுமேவும் நம்மளோட மசாலா சேர்ந்துருக்கும். அது கூட கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது நம்ம இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஆயில் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியாக நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா மேரினேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். பட் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 1 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு எல்லா ஃப்ளேவர் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நம்ம சிக்கனில் நல்லா இறங்குறது மாதிரி நல்லா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மேரினேட் பண்ண வச்சிடுறோம். ஸோ மேரினேட் பண்ண வச்சினதுக்கப்புறமா நம்ம இதில் குக்கரில் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம்
ஆனியன் எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கணும். நீங்கள் ஆனியன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம கிரேவியோ இல்லை நம்ம எந்த ஃபுட் பண்ணாலுமே நல்லாவே டேஸ்ட் வரும். ஸோ நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 1 hour வந்து நம்ம நல்லா வந்து மேரினேட் பண்ணியாச்சு. அந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக மேரினேட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ மீன்வைல் வந்து இந்த சைடு வந்து ஆனியன் வந்து நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த ஃப்ரை ஆன ஆனியனில் வந்து இப்போ நம்ம 1 hour மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை வந்து நம்ம அதில் போடுறோம். இது உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்பவும் டேஸ்ட்டாக வரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஆனியன் ஃப்ரை பண்ணதில் வந்து நீங்கள் இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதில் போடுறோம். ஒரு 1 hour மேரினேட் நல்லா ஆகணும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து சிக்கனுக்குள்ளே வந்து நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே உள்ளே நல்லா இறங்கிரும். ஏன்னா இது வந்து மலாய் சிக்கன்றதுனால நம்ம போட்டிருக்க கேர்டு எல்லாமே வந்து உள்ளே நல்லாவே இறங்கிரும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆனியன் கூட ஃப்ரையான ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து மல்லி கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம இதில் வந்து இப்போதைக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இது எல்லாமே அந்த சிக்கனில் இருக்க தண்ணி மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இது கூட இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு 1 எடுத்து அதை நீங்கள் மீடியம் பீசஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் மேலாக லைட்டாக வந்து பச்சை ஆனியன், நம்ம ஆனியன் வந்து வதக்காத ஆனியனை வந்து மேலே நீங்கள் லைட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திக் கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு இதாகிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் குக்கரில் வந்து வச்சுட்டு ஒரு 2 விசில், அதிகமாகலாம் வைக்க வேணாம், ஒரு 2 விசில் மட்டும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னாவே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிக்கன் எல்லாமே ஒரு 80 to 90% நல்லாவே உங்களுக்கு வெந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீங்கள் இப்போ எந்த வாட்டருமே இப்போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணவே இல்லை. அந்த சிக்கனில் இருக்க தண்ணி மட்டும் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இப்போ ஓவரால் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான கிரேவி, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அதே சிக்கன் எடுத்து எப்படி கிரில் வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அதில் இருக்க நம்ம சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ தனியாக எடுக்கிறோம் தேவையான அளவுக்கு. கிரேவி வந்து அதிலே ரெடியாக நம்மளுக்கு ஆல்ரெடி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதில் இருந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து கிரில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ வீட்டில் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நீங்கள் சிக்கனை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம சிக்கனை வந்து தனியாக எடுத்தாச்சு. ஸோ சிக்கனை எடுத்த பிறகு இப்போ இந்த கிரேவிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் காரத்தை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தயிர் லெமன் எல்லாமே நம்ம ஆட் பண்ணதுனால உங்களுக்கு புளிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து காரமாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் பெப்பர் அண்ட் தனி மிளகாய் தூளை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிரேவி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எவ்வளோக்கு எவ்வளோ கிரேவி வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரேவி எவ்வளோ திக்காக நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியாக வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம அதே சிக்கனை எடுத்து எப்படி நம்ம வந்து கிரில் வீட்டிலே இருக்கிற பேனில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஸோ இப்போ லைட்டாக நீங்கள் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற அந்த சிக்கன் கிரேவியிலேருந்து எடுத்த சிக்கனை எடுத்து நீங்கள் அந்த இதில் வந்து ஆயிலில் வந்து போடுறீங்க. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணி எடுக்கலை, இட்ஸ் எ ட்ரை ஃப்ரை. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வேக வச்சுருந்த சிக்கன் எடுத்து நீங்கள் இதில் போடுறீங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கிரேவியுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் ஃப்ரை நீங்கள் வந்து எப்போவுமே குழந்தைகளுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறது, வயசானவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் கம்மியாக நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே நல்லாவே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1 சைடு வந்து நல்லாவே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி விட்றோம். இது வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டீப் ஆயில் ஃப்ரை கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் மேலாப்பில் லைட்டாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சைடு நல்லா வந்து தெரியும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆல்ரெடி சிக்கன் வந்து நம்ம கிரேவிலே நல்லா வெந்ததுனால
குக்கரில் நீங்கள் வந்து இப்போது ரொம்ப எல்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. லைட்டாக உங்களுக்கு அந்த ஷேட் கலர் வர்ற அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அருமையான கலரில் இருக்கும். வீட்டில் குழந்தைகள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரில் எப்படி ரெடி ஆகுது. வீட்டில் நீங்கள் கடையில் போயிட்டு நீங்கள் வாங்கி அவங்க எத்தனை நாள் சிக்கன், பழைய சிக்கனா புது சிக்கனான்னு யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீட்லேயே ஒரு கிரில் மாதிரி வந்துச்சு. இப்போ பாருங்கள், அதவே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூட நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து மயோனீஸ் போட்டிருக்கோம். அந்த மயோனீஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கார்லிக் மயோனீஸ். அது கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், இந்த கலரே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எப்போதுமே வீட்டில் ரொம்ப ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஷாட்டில் வந்து நீங்கள் வந்து கிரேவியும் வச்சுக்கலாம். அந்த கிரேவியிலேருந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ரொம்பவே ஒரு அருமையான டிஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு சண்டே அதுமா உங்களுக்கு சீக்கிரமாகவே சமையல் முடியணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிரேவி வச்சுட்டு அதில் இருந்து எடுத்து. தேங்க்யூ.